தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தியாகமான யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 19ஆவது வாக்கியம். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது. மக்கள் நாம் பார்க்கின்றோம், இயேசு சீடர்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ சீடர்களுக்கு அந்த சந்தேகம் வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவிடம் அந்த சந்தேகத்தை கேட்பதற்காக அவர் தயாராகிறார். அப்போ இயேசு அவர்கள் என்ன சந்தேகம் கேட்கப் போகிறார்கள் என்று அறிந்தவுடனே அவர்களுக்கு அந்த சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கின்றார், அதை தெளிவுபடுத்தி கொடுக்கின்றார், அது இல்லாமலே மாற்றி விடுகின்றார். நம்மளால் நாம் புரிந்து கொள்ள ஒரு சத்தியம் என்னவென்றால், இரவு சந்தேகம் ஏற்படுகிற சமயத்தில் நாம் தெய்வத்தை தேடி போனாலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில், நம்முடைய இறை வார்த்தையில், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையை ஒரு சந்தேகம் ஏற்படுகிறார், ஆண்டவர் ஏன் என்று நம்ம கேட்கிற சமயத்தில், இறைவனை நாம் தியானிக்கின்ற சமயத்தில் தெய்வம் அந்த சந்தேகத்துக்கு தெளிவுபடுத்தி நம்மை தருவார். நம்முடைய அந்த சந்தேகம் இல்லாமலே மாற்றி தருவார். மாறாக இறைவனை தேடி போகாமல் மனிதனை தேடி நாம் போகிற சமயத்தில், அல்லது அன்றாட நிகழ்வுகள் இப்படித்தானே, இது இப்படித்தானே நடக்கும், இது வந்தால் இப்படித்தானே ஆகும் என்று சொல்லிக்கொண்டு அப்படி நாம் போகிற சமயத்தில் நிச்சயமாக நாம் தவறான பாதைக்கு போயிருப்போம். இங்கு சீடர்கள் இயேசுவிடத்தில் கேள்வியை கேட்பதற்காக தயாராகும் பொழுது அவருடைய உள்ளமானது தெய்வம் அறிந்தது போலவே நீங்களும் நானும் அந்த ஜெபத்தில் இருக்கிற சமயத்தில் தெய்வம் அறிவார். அதான் ஜெபிக்கிறார். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லை, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, இறைவார்த்தை படிக்கிறேன், சந்தேகம் ஏற்படுகிறது, எப்படி நான் கேள்வி கேட்க முடியும்? அப்போ நான் ஜெபத்தில் அமர்கிறேன். ஆண்டவருடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியவில்லை, எனக்கு வெளிப்படுத்திட்டா தூய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி எனக்கு தாரும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற பொழுது அந்த ஆவியானவர் வழியாக தெய்வம் எனக்கு வெளிப்படுத்துவார். மாறாக இது நான் ஜெபிக்காமல் நான் உட்காந்து எனக்கு சந்தேகம் வருகிறது என்று சொல்லி நான் பல புஸ்தகங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோ அல்லது நான் கம்ப்யூட்டர் நெட் வழியாகவோ என்று நான் போய் பார்க்குற சமயத்தில் மனித அறிவை வழித்து நான் தேடிக்கொண்டு போகின்றேன். அதை என்னை தவறான பாதைக்கு நான் கொண்டு போய் சேர்க்கும். பல மனிதர்களுடைய உதவியை நான் தேடி போகின்றேன், அவர்களும் என்னை தவறான பாதைக்கு கொண்டு போவார்கள். ஆனால் இறைவார்த்தையை மையப்படுத்தி நான் ஜெபித்து அதுக்கப்புறம் போகிற சமயத்தில் அந்த தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். எந்த புஸ்தகத்தை நீ பார்க்க வேண்டும் அல்ல எந்த மனிதரை நீ தேடி போக வேண்டும் என்பதை அந்த தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சமயத்தில் அது உண்மையான வழியாக அது மாறி போகிறது. பண்பாளர்களே, நமக்கு சந்தேகம் ஏற்பட்டது என்றால் ஆவியானவரத்தில் நாம் மன்றாடுவோம். அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். அந்த ஆவியானவர் நமக்கு வேறு அத்தனையும் அவர் என்ன செய்தவர்? தெளிவுபடுத்தி தருவார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, தெளிவு பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் மனித அடிப்படையில் நான் தெளிவு பெறுகின்றேன். அந்த தெளிவு சரியான விதத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. நான் எப்பொழுது ஜெபித்து உண்மையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்து நான் போகிற சமயத்தில் நீர் எனக்கு தெளிவுபடுத்தி தருகின்றேன். பல அதே மனிதர்கள் வழியாகவே நீ தெளிவுபடுத்தி தருகின்றேன். அது உண்மையான தெளிவாகவும் அது ஆறுதலாகவும் இருக்கின்றேன். ஆண்டவரே, நான் என்னை மையப்படுத்தாமல், என்னுடைய புத்தியை மையப்படுத்தாமல், உலகத்தை மையப்படுத்தாமல் உன்னை மையப்படுத்தி வாழ்க்கையை வரத்தை எனக்கு தந்துள்ளோம். தூய ஆவியால் எங்களை நிரப்பியுள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே